பரிமளா அண்ட் கோ அந்த டைட்டில் டீசர் ஆகட்டும், ட்ரெய்லர் ஆகட்டும், ஜெயராம், ஊர்வசி அவர்களோட ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரியூனேட்டு, அவங்க கொடுத்த இன்டர்வியூஸு, சாண்டி, மிஸ்கின் இவங்கள கொடுத்த இன்டர்வியூஸ் பார்த்துட்டு இந்த படத்து மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒரு கண்டிப்பாக ஒரு மினிமம் கேரண்டியாவது இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு ஒரு திருஷ்யம் படம் ஒரு ஒரு ஃப்ளேவர் இந்த மாதிரி இருந்ததுனால ஓகே நல்லா தான் இருக்கும். இது நல்லா இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நினச்சி இந்த படத்தை பார்த்தேன். என் தப்பு தான். ஏன்னா ஒரு திருஷ்யம் மாதிரி தான் ஒரு கேரக்டர் வந்து இவங்க ஃபேமிலி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. சாண்டி கேரக்டரு அதை கொலை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வேற யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுக்கு 4 பேர்த்துக்குள்ளேயே நீ தான் பண்ணியிருக்க ஆள் வச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே சில கான்ஃப்ளிக்ட் போகுது. அதை தாண்டி மிஸ்கின் இவங்களை என்கொயரி பண்ண வராரு. ஐ மீன் என்டையர் கொலையும் என்கொயரி பண்ண வராரு. யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்றத அதை சுற்றி தான் மிச்சப்படும் அதை நகருது. பட் அகெயின் அந்த ஒரு டென்ஷன் பில்டப் பண்ணல. இவங்களுக்குள்ளேயே அந்த காமெடியாக தான் அந்த ஒரு விஷயத்த போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள டென்ஷனாக இருந்து நமக்கு அந்த காமெடியாக பண்ண பரவாயில்ல. பட் ஏதோ இவங்களுக்கும் அந்த சாண்டிக்கும் பிரச்சனை இருக்குன்னு ஊரில் எல்லாருக்கும் தெரியுது. பட் ஏதோ நாளைக்கு கோயிலுக்கு போகலாங்கிற மாதிரி பிளான் பண்ணலாங்கிற மாதிரி வெளியே வந்து இந்த விஷயத்த நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு அந்த ஒரு டென்ஷனே இல்லாமல் ஒரு நிறைய இடத்துல காமெடிக்கு செகண்ட் ஹாஃபில் மிஸ்கின் இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு என்கொயரி பண்ணுவாங்க. அந்த சீனில் காமெடி பட்டாசாக இருந்தது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஒரு 2-3 இந்த மாதிரி ஒரு 2-3 சீனில் இந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் பாபநாசம் பார்க்கறதுக்காக அந்த மாதிரி ஒரு 4-5 சீனு நல்லாவே காமெடி ஒர்க் அவுட் ஆகிருந்தது. பட் அஃபார்ட் ஃப்ரம் தட் நிறைய இடத்துல இந்த கேரக்டர்லாம் ஏதோ போடணுங்கிறதுக்காக இந்த சுந்தர்சி படங்கள்லாம் இந்த காமெடி ஆக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து எதோ ஆட் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய இடத்துல போட்டு நிறைய கேரக்டர் தேவையில்லாம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. சாண்டிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு அங்கே ஒரு பாட்டு வச்சு அதெல்லாம் தேவையே இல்லை. கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களாமா. நம்ம இத்தனை கேரக்டர் காமிச்சு அவன் பண்ணியிருப்பான் கதக்களி ரேஞ்சுக்கு ஏதோ ட்ரை பண்ணுறேன்ட்டு கன்றாவியாக ஒன்று தான் வந்திருந்தது. ஒரு ஊர்வசி ஜெயராம் மட்டும் இந்த படத்துல எல்லாம் வேறு கேரக்டர் போட்டிருந்தாங்க. சுத்தமாக படம் படுத்திருக்கும். இப்போது அவங்க 2 பேர் அங்கங்கே பண்ணக்கூடிய சில அந்த டைலாக்ஸ் ஆகட்டும், ஊர்வசி இந்த படத்தில் நடிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும் ஜோலி. ஏதோ அவங்க தான் கொஞ்சமாவது காப்பாற்றி சரி ஓகே பழச்சிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓகேஸ் படமாக தான் இது எடுத்து வச்சுருக்காங்க. இந்த கேடி பிளாக் விளையாடுறங்கள கிளைமேக்ஸில் ஒரு 15 நிமிஷம் வச்சு அழுக வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கடைசி ஒரு 15 நிமிஷத்தில் பாட்டை வேறு மாதிரி கொண்டு போய் ஒரு ட்விஸ்டெல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரியலைஸ் பண்ணி என்ன ஏதுன்னு பண்ணுறதுக்குள்ளேயே படத்தை முடிச்சிட்டாங்க. பட் அகைன் எனக்கு ஒரு ஓகேஸ் வாட்சபிளாக தான் இருந்தது. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஓரளவுக்கு நல்லா காமெடி படமாக இருக்கும், டார்க் காமெடி படமாக இருக்கும், அட்லீஸ்ட் த்ரில்லராக இருக்கும்னா அதுவும் இல்லை. ஓகேஷ் படம் தான். இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லைன்றது சொல்லுங்கள். தேங்க்யூ.